வணக்கம். இன்று அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சூலம் என்றால் என்ன, அல்லது வார சூளை என்றால் என்ன? இந்த நவீன காலத்தில் சூலம் பார்த்துத்தான் பிரயாணம் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி பலருக்கு தோன்றலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காணும் பொருட்டு இந்த பதிவினை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. சூலம் என்றால் என்ன என்றால், வாரத்தினுடைய 7 நாட்களில் எந்த திசையில் சூரியனுடைய வெப்ப கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் என்பதை குறிப்பதுதான் சூலம். இதை ஏன் சூலம் பார்த்து பிரயாணம் செய்ய வேண்டும் என்று அந்த காலத்தில் வைத்தார்கள் என்றால், அந்த காலத்தில் பிரயாணம் முழுவதுமே 90% நடைப்பயணம், அதன் பின்னர் மாட்டு வண்டி பயணம். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் சொல்ல வேண்டும் என்றால் நீண்ட நேரம் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ இந்த வெப்ப கதிர்வீச்சுகளினால உடல் நலம் பாதிக்கப்படலாம். இப்போ மாட்டு வண்டியில் போனால் பிரயாணம் செய்வர்களுடைய உடல் நலமும் பாதிக்கப்படும், அந்த மாடுகளினுடைய உடல் நலமும் பாதிக்கப்படும். அப்போ இதற்காக வேண்டிதான் அந்த சித்தர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எந்தெந்த திசையில் சூலம் வருகிறது, அதாவது சூரிய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறது, வெப்பம் அதிகமாக இருக்கிறதோ அந்த பக்கங்களில் அந்த திசைகளில் போக வேண்டாம்னு வச்சாங்க. அப்போ இந்த நவீன காலத்தில் இதை பின்பற்ற வேண்டுமா ஐயா என்ற கேள்வி எழுகிறது. நவீன காலத்தில் இதை பின்பற்றித்தான் ஆக வேண்டுமா? பின்பற்ற வேண்டும், அஞ்ச வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனென்றால் நவீன காலத்தில் பிரயாணங்கள் பூராமே பேருந்துகள் மூலமாகவோ, மயில் உந்துகள் மூலமாகவோ, விமானங்கள் மூலமாகவோ நடைபெறுகின்றன. அனைத்துமே குளிரூட்டப்பட்டது. ஆதலால் வெப்ப கதிர்வீச்சுகள் உட்புறம் பயணிக்கக்கூடியவர்களை தாக்காது என்பது நிச்சயம். ஆக இந்த காலத்தில் இதை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. சரி, நான் சாஸ்திரத்தை பின்பற்றுகிறேன் என்றால் பின்பற்றலாம், தப்பு இல்லை. அப்போ சித்தர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தேடிய பொழுது ஒரு பாடல் தென்பட்டது. திங்களோடு சனி இரண்டும் கிழக்கேயாக, தெற்கு முகம் போகவென்றால் வியாழனாக, தங்குகின்ற இடமிருந்து மேற்கே போக தம்பியடா வெள்ளி ரவி ஆகாதப்பா, அங்கனமே வடக்கு முகம் பிரயாணந்தான் செவ்வாயும் புதனுமாக, இங்கிவைகள் ஈசனார்கை சூலமாகும் ஏக நாள் போக என்றால் சூசங்களே என்று அந்த சித்தர் பாடல் சொல்கிறது. திங்களோடு சனி இரண்டும் கிழக்கேயாக, திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் கிழக்க சூலம் போகாத, தெற்கு முகம் போகவென்றால் வியாழனாக, வியாழக்கிழமை தெற்க சூலம் போகாத, தங்குகின்ற இடமிருந்து மேற்கே போக தம்பியடா வெள்ளி ரவி ஆகாதப்பா, வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மேற்க சூலம், அங்கனமே வடக்கு முகம் பிரயாணந்தான் செவ்வாயும் புதனுமாக, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வடக்க சூலம் போகாத, இங்கிவைகள் ஈசனார்கை சூலமாகும் ஏக நாள் போக என்றால் சூசங்களே. அப்ப இந்த கிழமைகளிலெல்லாம் இந்த நாள் போனால் உங்களுக்கு சிறு துன்பங்கள் நேரிடலாம் என்று சித்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சித்தர்கள் விஞ்ஞானத்தால் கண்டுணர முடியாத பல உண்மைகளை மெய்ஞானத்தால் கண்டுணர்ந்தவர்கள். அப்ப இந்த காலத்துல நாம விரைவாக செல்கிறோம், பேருந்தில் செல்கிறோம், மயில் உந்தில் செல்கிறோம், விமானத்தில் செல்கிறோம், தொடர் வண்டியில் செல்கிறோம். அப்போ எல்லாமே குளிரூட்டப்பட்டவையா இருப்பதனால இந்த வெப்ப கதிர்வீச்சுகள் நம்மளை பாதிக்காது. அதனால சூலம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்பது என்னுடைய கருத்து. சரி, முன்னோர்கள் சொல்லி வைத்தது எல்லாம் விஷயம் இருக்கும் என்று அதை பின்பற்றினாலும் தவறில்லை, மிக்க நன்றி. அதைத்தான் சொல்ல வரோம். முன்னோர்கள் சொல்லி வைத்தது, சித்தர்கள் சொல்லி வைத்தது எல்லாமே
விஞ்ஞானத்தால் கண்டுணர முடியாத சில உண்மைகளை மெய்ஞானத்தால் கண்டறிந்திருக்கிறார்கள் என்றால் அதை நாம் பின்பற்றியாக வேண்டும். ஆக இதெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்காக இன்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சரி, அந்த சூழ நாட்களில் ஒரு திசையில் பயணித்தே ஆக வேண்டும் என்றால் அதற்கு உரிய குளிர்ச்சியான ஒரு ஆகாரங்களை அருந்திக் கொண்டு நீங்கள் செல்லலாம். முக்கியமாக எந்த பிரயாணம் மேற்கொண்டாலும் கோளறு பதிகத்தை உங்களுடைய பூஜை அறையில் ஒரு முறை உறக்க பாடிவிட்டு சென்றால் நவக்கிரகங்கள் யாரும் எதையும் செய்ய முடியாது. நவக்கிரகங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக வருவார்கள். நாளுறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்று திருஞான சம்பந்த பெருமான் சிவபெருமானிடம் சத்தியம் வாங்கிவிட்டார். கோளறு பதியத்தை யாரெல்லாம் தினந்தோறும் படிக்கிறார்களோ அவர்களை நவக்கிரகங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது என்று திருஞான சம்பந்த பெருமான் சத்தியம் வாங்கியிருக்கிறார். ஆக அந்த கோளறு பதியத்தை படித்துவிட்டு நீங்கள் இந்த சூழ நாட்களில் பிரயாணம் செய்ய வேண்டும் என்றாலும் பிரயாணம் செய்து கொள்ளலாம். அந்த சூழ நாட்களில் நாம் சாப்பிட்டு செல்ல வேண்டிய பரிகார பதார்த்தங்கள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை மேற்க சூளம் அன்று போய்த்தான் ஆக வேண்டும். பிரயாணத்தை தவிர்த்தால் நல்லது. போய்த்தான் ஆக வேண்டும் என்றால் வெல்லம், பானக்கரம், வெல்லத்தை கரைத்து புளியை கரைத்து பானக்கரம் செய்ததை சாப்பிட்டு விட்டு செல்லலாம். வெல்லம் அறிந்து விட்டு செல்லலாம். திங்கட்கிழமை கிழக்க சூளம் ஒரு கப் தயிர் சாப்பிட்டு விட்டு செல்லலாம். போகக்கூடாது, போக வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை வடக்கு சூளம் ஒரு டம்ளர் பால் அறிந்து விட்டு செல்லலாம். புதன்கிழமை வடக்கு சூளம் பால் அறிந்து விட்டு செல்லலாம். வியாழக்கிழமை தெற்கு சூளம் தைலம் அறிந்து விட்டு செல்லலாம். வெள்ளிக்கிழமை மேற்கே சூளம் தவிர்ப்பது நல்லது. போய்த்தான் ஆக வேண்டும் என்றால் வெல்லம் அறிந்து விட்டு செல்லலாம். சனிக்கிழமை கிழக்கே சூளம் தயிர் அறிந்து விட்டு செல்லலாம். ஆக பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது கோளறு பதிகத்தை தவறாமல் பாடிவிட்டு செல்லலாம். ஏன் செல்கிறேன் என்றால் திருஞான சம்பந்த பெருமான் சமணர்களை வாதில் வென்றளிப்பதற்காக மதுரையை நோக்கி புறப்படுகிறார். அப்பொழுது அனைவரும் சொல்கிறார்கள், இன்று நாளும் கோளும் நன்றாக இல்லை, நீங்கள் போக வேண்டாம் என்று. நாளும் கோளும் நன்றாக இல்லை என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லிதான் கோளறு பதிகம் என்ற இந்த பதிகத்தை பாடி முடித்துவிட்டு அவர் செல்கிறார். அவர் மதுரையில் சென்று சமணர்களை வென்று கூன்பாண்டி அவனை நிமிரச் செய்து அவனை சமணத்திலிருந்து சைவத்தை தழுவ வைத்தார். அப்ப பிரயாணம் செய்வதற்காகவே அருளப்பட்ட ஒரு பதிகம் என்றால் இது கோளறு பதிகம். வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எப்படி? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 2 பாம்புகள் ஆக இந்த 9 கோள்களும் அடியார்களை ஒன்றுமே செய்யாது என்பதற்காக பாடப்பட்ட பதிகம்தான் இந்த கோளறு பதிகம். ஆக சூளம் பார்த்து இந்த நவீன காலத்தில் பிரயாணம் செய்ய வேண்டியதில்லை. பிரயாணம் செய்துதான் தீர வேண்டும் என்றால் இந்த கோளறு பதிகத்தை படித்துவிட்டு நான் சொன்ன அந்த பதார்த்தங்களை அறிந்துவிட்டு நீங்கள் சென்றீர்களானால் உங்களுக்கு எந்த துன்பமும் வந்து சேராது என்பதற்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு இன்று தருகிறேன். நீங்கள் இந்த பதிவை படித்து முடித்து அனைவருக்கும் பகிர்ந்து மேன்மைகள் சைவ நீதி உலகெங்கு விளங்குமாறு செய்யுங்கள். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.